ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் 10 to 15 days ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த நிஃப்டி இன்னைக்கு ஒன் டேல வந்து 550 பாயிண்ட்ஸ் கிட்ட மேலே ஏறி இருக்கு. ஸோ இந்த மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு மட்டும் நிஃப்டி வந்து 2.39% வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 1.51%. நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டியும் 1.51%, மிட் கேப் நிஃப்டி வந்து 1.17% அண்ட் பேங்க் எக்ஸ் வந்து 1.61% வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுல என்னென்ன செக்டர்ஸ் எல்லாமே டாப் ஆஃப் பர்ஃபார்ம் பண்ணிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி வந்து 3.29%, ரியாலிட்டி 3.17%, பிஎஸ்யூ வந்து 2.99% அண்ட் இன்ஃப்ரா 2.7%, இந்தியா டிஜிட்டல், எஃப்எம்சிஜி, ஆயில் அண்ட் கேஸ், இன்ஃப்ரா, கன்சம்ஷன், எனர்ஜி இது எல்லாமே வந்து 2% மேல பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இன்னைக்கு வந்து எல்லா இண்டிசஸுமே பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நிஃப்டி வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது 72 பாயிண்ட் கிட்ட பிளஸ்ல தான் ஓப்பன் ஆச்சு. 23,411 அப்படிங்கிற பாயிண்ட்ல ஓப்பன் ஆயிட்டு ஓப்பன் ஆன கேப்பை ஃபில் பண்றதுக்கு நிஃப்டி கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து அப்ல போச்சு. இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல பாத்தீங்கன்னா 550 பாயிண்ட் கிட்ட பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நிஃப்டி பேங்க்கும் பாத்தீங்கன்னா 50,512 ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து 51,135 அப்படிங்கிற பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 762 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி 50ல என்னென்ன ஸ்டாக்ஸ் டாப்பா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும் பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 4.5%, டிசிஎஸ் வந்து 4.2, டைட்டன் வந்து 4.1, அல்ட்ராடெக் சிமெண்ட் 3.8, ஐடிசி வந்து 3.7, இன்ஃபோசிஸ் 3.7, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து 3.7. அந்த மாதிரி எல்லா ஸ்டாக்ஸுமே மோஸ்ட்லி டாப் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ இன்னைக்கு லூசர்ஸ்னு பார்த்தா நிஃப்டி 50ல எந்த கம்பெனிஸும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து அதானி, நேற்று நியூஸ் பார்த்தோம், நெகட்டிவான நியூஸ் நிறைய வந்திருந்தது. இன்னைக்கு அவங்களோட ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து 3.24% ரெக்கவர் ஆயிருக்கு. ஏசிசி பார்த்தீங்கன்னா 3.08%, அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா 52 வீக் லோவர் டச் பண்ணிட்டு 2% கிட்ட ரெக்கவர் ஆயிருக்கு. அதானி போர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா 2% கிட்ட ரெக்கவர் ஆயிருக்கு. அதானி டோட்டல் கேஸ் 1.2%. நெக்ஸ்ட் அதானி வில்மார் வந்து 1% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதானி பவரும் பார்த்தீங்கன்னா 4% கிட்ட நெகட்டிவ் அண்ட் அதானி எனர்ஜி சொல்யூஷன் வந்து 7% கிட்ட நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதானி கிரீனும் பார்த்தீங்கன்னா 9% கிட்ட நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கான மார்க்கெட்ல என்னென்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன் வந்து கென்யாவில் வந்து ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க $736 மில்லியன். ஸோ அதை வந்து கென்யா கவர்மெண்ட் வந்து நேற்று நடந்த இஷ்யூனால கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதோட இம்பாக்டா பார்த்தோம்னா இந்த ஸ்டாக் இன்னைக்கு வந்து 7% கிட்ட இறங்கிருக்கு. இன்னைக்கு வந்து 52 வீக் லோவர் டச் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாரத் ஏர்டெல் வந்து அவங்களோட டாரிஃப் வந்து ஹைக் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்டாக் வந்து 2.9% கிட்ட பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஓலா எலக்ட்ரிக் வந்து அவங்க ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க, அதாவது ப்ராஃபிட்டையும் ஆப்ஷனல் எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் பண்றதுக்காக 500 எம்ப்ளாய்ஸ் கிட்ட வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2.87% கிட்ட பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்டிபிசி கிரீன் பார்த்தோம்னா என்ஆர்டி கேப் அப்படிங்கிற கம்பெனி கூட ஜாயின் வெஞ்சர் பண்ணி $1.87 trillion வந்து ரெனியூவல் எனர்ஜி ப்ராஜெக்ட்காக ஆந்திர பிரதேஷ்ல இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2.61% கிட்ட பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரேமண்ட் வந்து அவங்களோட ரியாலிட்டி பிசினஸ் வந்து டிமர்ஜ் பண்ண போறதா நியூஸ் வந்திருந்தது. இதுக்கான அப்ரூவல் வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி இருந்து கிடைச்சதுனால இன்னைக்கு ஸ்டாக் வந்து 15% கிட்ட பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எல்ஐசி பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் மூலமா வந்து எல்என்டி மைண்ட்ரியை வந்து 5.03% இருந்து 7.03% வந்து அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரேட் வந்து மார்ச் டு நவம்பர் 2024 நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மணிகிராம் ஹாஸ் F1 டீம் கூட வந்து மல்டியர் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் பார்ட்னரா எம்ஃபசிஸ். ஸோ எம்ஃபசிஸ் யார் பார்த்தோம்னா இன்னைக்கு 3.5% கிட்ட பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து டாடா பவர் 4.25 பில்லியன் ஒர்த்தான MOU சைன் பண்ணியிருக்காங்க ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் கூட. ஸோ கிளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவில் ஏற்படுத்தணும் அப்படிங்கறக்காக 1.4% கிட்ட ஸ்டாக் வந்து இன்னைக்கு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. என்எஸ்சி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களோட புரோட்டீன் ஈகோ டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஷேரை அவங்களோட மொத்த மதிப்பான 20.31% ஷேரை செல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான நியூஸ் வந்தவொடனே ஷேர் வந்து இன்னைக்கு 7% கிட்ட நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. SJVN வந்து ராஜஸ்தான் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் கூட சேர்ந்து 5 கிகாவாட்டுக்கான பம்ப்டு ஸ்டோரேஜும் 2 கிகாவாட்டுக்கான ஃப்ளோட்டிங் சோலார் ப்ராஜெக்ட்ஸும் டெவலப் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஷேர் வந்து 4% கிட்ட பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து 1274 கோடிக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு உத்தராகண்ட் கவர்மெண்ட் இருந்து. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து 60 மந்த்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஸோ இன்னைக்கு ஷேர் பார்த்தோம்னா 2% கிட்ட பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. கைடெக்ஸ் கவர்மெண்ட்ஸ் வந்து போனஸ் இஷ்யூ பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ரேஷியோ பாத்தீங்கன்னா 2:1. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஷேர் வந்து 4.5% கிட்ட நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 400 கோடி ரூபாய் மதிப்புள்ள மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை மேங்களூர் கர்நாடகால வந்து டெவலப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெவன்யூல வந்து 2000 to 2500 crore வந்து உங்களுக்கு ரெவன்யூ பொட்டன்ஷியலா ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அதனால ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 15% கிட்ட பாசிட்டிவ்ல க்ளோஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்டெக் அப்படிங்கிற ப்ரோக்கரேஜ் வந்து ஷோபா அப்படிங்கிற கம்பெனி வந்து இன்னுமே வந்து 42% வந்து அப்சைட் போற வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா $2150 கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 8% மேல பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மோர்கன் ஸ்டான்லி பார்த்தீங்கன்னா
ரிலையன்ஸ் வந்து ஓவர் வெயிட் அப்படிங்கிற மாதிரியும் ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1662. கரண்டா பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 3.5% கிட்ட பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்எல்சி இந்தியா பார்த்தீங்கன்னா நியர்பை 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து இன்னுமே மொமெண்டம் கண்டினியூ பண்ணா 287 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்னைடர் எலக்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் ஸ்டாக் வந்து 862 ரூபா வரைக்கும் ஷார்ட் டேர்ம்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 50 டே மூவிங் ஆவரேஜ் மேல ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ் நியூஸ் கண்டினியூ ஆச்சுன்னா ஸோ இந்த ஸ்டாக் வந்து நியூ ஹை டச் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்வான் எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா நல்லா புல்லிஷாக க்ளோஸ் ஆயிருக்கு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே. ஸோ இந்த ஸ்டாக்கும் மொமெண்டம் கண்டினியூ பண்ணதா என்னங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து டிசிஎஸும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வச்சிருக்குது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நிறைய புரோக்கரேஜ் வந்து 4600 ரூபா வரைக்கும் போறக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஷார்ட் டேர்மில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் இன்னைக்கு ஸ்டாக் அண்ட் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். ஸோ இதேமாரி வீடியோஸ்க்கு மறக்காம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.